அஸ்ஸலாமுஅலைக்கும். இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் டே 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நியூ ஜாயினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டே 2 கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டே 2 கிளாஸஸில் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் கண்டினியூ தான். ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனர்னா யார் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஃபேஷன் டிசைனருக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியாக ஆக போகிறீங்க, ஸோ என்ன மாதிரியே நீங்கள் ட்ரைன் பண்ணணும், ஸோ அது எல்லாமே உங்களோட சூஸ் பண்ணக்கூடிய அந்த டாபிக்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து டீச் பண்ணுறது எல்லாமே இது ரெண்டுமே காமனான ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபேஷன் டிசைனரை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரியான டைப் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஷன் டிசைனரோட ஒர்க்கை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹாட் கவுட்டர் ஆர் ரெடி டு வியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு கிளைண்ட் இப்போ ஒரு தனித்தனி கிளைண்ட் வராங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட சைஸ் வந்து ஒரு எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏஜ் வந்து ஒரு 40 இருக்கலாம், இல்லை அவங்க ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆர் பிளாக், ஸோ நார்மல் கலர்ஸ் இந்த மாதிரி அவங்களோட ஸ்கின் டோன் அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியா இருக்காங்க, ஸோ இதெல்லாமே பார்த்து பேஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறது தான் ஹாட் கவுட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய அந்த டைலர். ஓகே, பட் டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேப்ரிக்லாம் வாங்க மாட்டாங்க, எந்த ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட சைஸ் அவங்களோட ட்ரெஸ் பேட்டர்ன் மட்டும்தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் எல்லாமே கொடுத்துருவாங்க, அந்த கொடுத்த டிசைனை அப்படியே சொன்ன மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டைலரோட வேலை. ஸோ இதுவே வந்து ஹாட் கவுட்டர், இந்த ஃபேஷன் டிசைனரில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஹாட் கவுட்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சைஸ் என்ன, அவங்களோட ஸ்கின் டோன் என்ன, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, பாடி டைப் என்ன, இது எல்லாமே அவங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு. அவங்களோட பேட்டர்ன், டிசைன், எலமெண்ட்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன் இவங்களே ஃபேப்ரிக்கை ரெடி பண்ணி இவங்களே ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் கட்டிங், ஸ்டிச்சிங் இது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஒரு கிளைண்ட்டுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா ஹாட் கவுட்டர், அதாவது ஃபேஷன் டிசைனரோட ஃபர்ஸ்ட் டைப். இதுவே வந்து செகண்ட் டைப் வந்து ரெடி டு வியர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்டோர் சொல்லலாம். ஸோ ஏன்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து டேரெக்டாக ஒரு கிளைண்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்கின் டைப் பார்த்தோ அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோ இதெல்லாமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டீமாக பண்ணுறது தான் இந்த ரெடி டு வியர். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஷாப்புக்கு போகிறோம், ட்ரெஸ்ஸு ஷாப்புக்கு போகிறோம். ஸோ அந்த ஷாப்பில் போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குர்த்தி பார்க்குறோம் அப்படின்னா குர்த்தியில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும், எஸ், எக்ஸ்எல், XXL, M. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும். ஸோ எந்த கஸ்டமர் வேணாலும் எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, பட் அது அதோட கலர்ஸ் பிடிக்கல, பட் டிசைன் பிடிச்சிருக்கு, பட் இன்னொரு ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல ஆனால் அதுக்கு கலர் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இதில் நிறைய வரும். ஸோ கஸ்டமர் பிடிச்சி அவங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ சில கஸ்டமர்ஸுக்கு வந்து ட்ரெஸ் வந்து செட்டே ஆகாது, அவங்களோட கலர்ஸோ இல்லை அவங்களோட டிசைனோ இல்லை அவங்களோட சைஸுக்கு அது சூட்டபிளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும். ஸோ இதுவும் வந்து யாருன்னா ஃபேஷன் டிசைனரோட ஒர்க்கு தான். பட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பண்ணாமல் நார்மலாக எக்ஸுக்கு சைஸு, எக்ஸ்எலுக்கு ஒரு சைஸ், XXLக்கு ஒரு பேட்டர்ன், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய பேட்டர்னை ரெடி பண்ணி அது என்ன டிசைனாக இருக்கட்டும் அண்ட் என்ன ஃபேப்ரிக்காக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அவங்க ஸ்டிச் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் ஸ்டோரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதும் ஃபேஷன் டிசைனரோட ஒர்க்கு தான். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைப், அதாவது ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களோட இந்த கோர்ஸில் லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பேட்டர்னை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இன் சம் கேஸ் உங்களுக்கு இது வேண்டாம், எனக்கு ஒரு கிளைண்ட்டுக்கும் நல்லா இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு டீமாக ரெடி பண்ணி இல்லை நீங்களே கூட செல்ஃபாக கூட பண்ணலாம். ஸோ ஒரு நார்மலாக எந்த ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் கிடைச்சாலுமே ஒரு நார்மலாக ஒரு ட்ரெஸ் பேட்டர்னை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அதை சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு நேம் வந்து ரெடி டு வியர். ஓகே, ஸோ இதில் இன்னொரு டைப் வந்து வரும், அதுதான் வந்து டைலர். ஸோ நான் டைலர் வந்து இதிலே சொல்லிட்டேன். ஸோ இன்னும் டீப்பாக நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். டைலர் ஆர் சிவி.
ஸோ சீவிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டைலர் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த ஃபேஷன் டிசைனரும் டைலரும் சேம் தானா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஃபேஷன் டிசைனரில் ஒரு டைப் ஆஃப் த பீப்புள் இருக்காங்களோ அதேமாரி ஒரு டைப் ஆஃப் த பீப்புள் தான் இந்த டைலர் இல்லைன்னா சீவர் அப்படின்னு. ஸோ இப்போ டைலரோட ஒர்க் என்னென்னா, அவங்க ஃபேப்ரிக் அவங்களும் எடுக்க மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் அவங்களே ஒரு ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நிறைய டிசைன் ஸ்கில் இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் ஃபேஷன் டிசைனரில் என்ன படிப்பீங்கன்னா, அவங்க என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, அவங்களோட ஃபேஸ் கலர் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஃபேப்ரிக்கை நம்ம சூஸ் பண்ணணும், என்ன டிசைன் போடணும், என்ன எலமெண்ட்ஸ் போடணும், இது எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு பாடி சைஸஸுக்கும் இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க. பட் டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கில்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக அவங்க கொடுக்குற ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஒரு 20% ஆஃப் ஒர்க் தான் இந்த டைலருக்குள்ள ஒர்க். ஸோ இந்த டைலர் என்ன பண்ணுவாங்களாம், கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கை எடுத்து அது என்ன சைஸஸுக்கு அவங்க சொல்கிறாங்களோ அந்த சைஸஸுக்கு ஸ்டிச் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைலர். ஸோ இந்த 3 பார்ட்ஸ் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபேஷன் டிசைனர் கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் ஒர்க் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 பார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கிளாத்திங் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ டே 2 கிளாஸஸில் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் ஃபேஷன் டிசைனரோட ஒர்க் எப்படி ஒவ்வொரு டைப்லையும் என்னென்ன மாதிரியா பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம 3 டாபிக்ஸுமே பேஸ் பண்ணி ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிட்டு வரப்போதும். ஸோ நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் கிளாஸஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.